நல்லா ஷைனிங் இருக்கிற மாதிரி 4 கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் துணி ஒன்று கொடுத்து அந்த 4 துணியும் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம வந்து 4 பக்கம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் போட்ட பிறகு அந்த 4 கார்னரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம வந்து மடிக்கணும். மடித்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலராக நம்ம வந்து திருப்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் எல்லா கலரும் பிசுறு இல்லாமல் நமக்கு வந்து சைடில் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம வந்து 2 பக்கம் நம்ம வந்து தையல் வந்து போடணும். தையல் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய அந்த கயிறு வந்து உள்பக்கம் போகிறதுக்காக சென்டராக மடித்து நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நாட் ஒன்று வச்சு நம்ம வந்து கிராஸாக வந்து தையல் வந்து போடணும். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி நம்ம வந்து தையல் போடும்போது அழகான ஒரு நாட் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் கலர் இருக்கக்கூடிய சாரீக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.